அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை வழி நடத்துகிறார் இல்லையா? அதற்கே நாம் நன்றி சொல்ல வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தை 4 6 முடிய. அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கங்காட்டி அவர்களை பொறுத்தருவார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆட்சி செய்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் கணக்கு கேட்பேன்னு சொல்கிறார் இல்லையா? அதாவது அவரது அரசின் பணியாளர்களாக இருந்தும், ஏன்னால் அவர் தான் அந்த அரசை ஏற்படுத்துகிறார், அவர் தான் ஆட்சியாளரை ஏற்படுத்துகிறார், அவர் தான் மன்னர்களையும் ஏற்படுத்துகிறார். மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் மக்களை பாதுகாக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நான் கணக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? திருச்சட்டத்தையும் கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படியும் நடக்கவில்லை. இப்போ நமக்கு கிடைச்சா மட்டும் போதுங்கிற மாதிரி தான் தோன்றித்தனமாக வாழும்போது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். ஏனென்றால் எளியோருக்கு இரக்கங்காட்டி அவர்களை பொருள் தருவார். ஏனென்றால் வலியோரும் எளியோரும் எதிர்த்து நிற்கும் போது எளியோர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். வலியோர்கள் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவாக இருப்பார்கள் இல்லையா? அதனால தான் எளியோருக்கு அவர் இரக்கங்காட்ட வருகிறார். அவர் திருவுளப்படி நடக்காமலும் அவர் திருச்சட்டத்தின்படி இருக்காமலும் இருப்பவர்களுக்கு கடவுளி திட்டம் என்ன என்பதை அறியாமல் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கண்டிப்பாக பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ நம்ம யாராக இருந்தாலும், நாம் மட்டும் இல்லை, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, அதுபோல் அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய திருவுளப்படி நாம் நடக்காமல் இருந்தாலும் நமக்கும் தண்டனை தான். நாம் பெருமைப்பட்டுக்கிற வேண்டாம் இல்லையா? உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் என்ன பணி தந்திருக்கிறாரோ அந்த பணியை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக நமக்கும் தண்டனை தான். அப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? அதற்கு நீங்கள் உரியவர்களாக இருக்கிறீர்களா? இல்லை பயனற்ற பணியாளர்களாக நாம் இருக்கிறோமா? எந்த பணியாளர்களாக இருக்கிறோம்? அவருக்கு உரிய பணியாளர்களாக இருக்கிறோமா, பயனற்றவர்களாக இருக்கிறோமா? நாம் தானே சிந்திக்க வேண்டும். இதுகால் வரைக்கும் எப்படி இருந்தோம், இனிமேல் எப்படி இருக்க போகிறோம், அதையாவது சிந்திப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பணியை நாங்கள் நிறைவாக செய்யவில்லை ஆண்டவரே, இனிமேலாவது நாங்கள் நிறைவாக செய்வோம் ஆண்டவரே. முறுமுறுக்க மாட்டோம் ஆண்டவரே, கோவப்பட மாட்டோம் ஆண்டவரே, எரிச்சல் பட மாட்டோம், உள்ளதை கொண்டு நிறைவாக இருப்போம் ஆண்டவரே என்று சொல்கிறோமா? அவர் திட்டத்தின்படி நாம் இணைந்து நடக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் நிறைவாக செய்கிறோமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் நீர் அறிவீர். நாங்கள் என்ன தவறு செய்தாலும் அதை எங்களுக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து நாங்கள் வெளியே வரும்படி நீர்தான் எங்களை வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் எது நன்மை எது தீமை என்பதை பகுத்தறிபவர் நீர்தான் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மையாக தெரிவது தீமையாக தெரியும் ஆண்டவரே, உமக்கு பார்வைக்கு. அதனால் எது நன்மை எது தீமை என்பதை நீர் அறிந்து எங்களை நல்ல வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த வரத்தை எல்லாம் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.